என்னுடைய ஆட்களை ஏவி மார்க்சிஸ்ட் பெண்களை கற்பழிக்கச் செய்வேன் என்ற திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி பேசிய பேச்சு நாடு முழுவதும் கடும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமெனவும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரும் பிரதான எதிர்க்கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் எலியும் பூனையும் போல எப்போதும் மோதிக்கொள்வது வழக்கம். இந்நிலையில் கிருஷ்ணா நகர் தொகுதியிலிருந்து லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரிணாமுல் கட்சி எம்பி சௌமகா எனும் கிராமத்தில் நடந்த கூட்டத்தில் பேசினார். திரிணாமுல் காங்கிரசாரை மார்க்சிஸ்ட் கட்சியினர் தாக்குவதை நிறுத்த வேண்டுமென எச்சரித்த அவர், இல்லாவிட்டால் மார்க்சிஸ்ட் கட்சியினரின் வீட்டு பெண்களை கற்பழிக்க என் ஆட்களை ஏவி விடுவேன் என்றும் ஆவேசமாக கூறினார். லோக்சபா தேர்தல் சமயத்தில் தபாஸ்பால் பேசிய இந்த பேச்சு டிவிக்களில் திங்களன்று வெளியாகி பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது. அதையடுத்து அவரது மனைவி நடிகை நந்தினி கணவர் பேசியது தவறுதான் என்றும் கணவர் சார்பில் தான் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே தபாஸ்பாலை எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என சபாநாயகர் சுமித்ரா மகாஜனை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கற்பழிப்பை தூண்டும் வகையில் தன்னுடைய கட்சி எம்பியே பேசியிருப்பது முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜிக்கு கடும் நெருக்கடியை கொடுத்துள்ளது. அதையடுத்து 48 மணி நேரத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என தபாஸ்பாலுக்கு அவர் கெடு விடுத்துள்ளார்.